ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். விதி செய்த மோதலின் காதல். நகரத்தின் சூரியன். ஆதித்யன், வயது 28. சென்னை மாநகரத்தின் உச்சியில் கண்ணாடி சுவர்களுக்கு பின்னால் மிக பிரம்மாண்டமான ஆதித்யா இண்டஸ்ட்ரீஸ் சாம்ராஜ்யத்தை ஆதித்யன் நிர்வகித்து வருகிறான். அவன் இளம் வயதுடையவன் என்றாலும் அவனது ஆற்றலும் நிதானமும் அவனை உலக புகழ்பெற்ற தொழிலதிபராக்கியது. அவனது உடை பாரம்பரியமான வெண்ணிற வேட்டி மற்றும் சட்டை. ஆனால் அவனது அணுகுமுறை அதிநவீனமானது. அவனது அலைபேசியின் ரிங்டோன் சென்னை கானாவை விட கர்நாடக சங்கீதம்தான் அதிகம் ஒலிக்கும். ராகவ், ஆதித்யனின் நம்பிக்கையுரிய நண்பனும் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியுமானவன். நவீனமானவன். ஆதித்யனை போல் பாரம்பரிய மனப்பான்மை இல்லாதவன். ஒரு மாலை நேரத்தில் ஆதித்யனின் அலுவலகத்தில் ஒரு பரபரப்பான கூட்டம் நடக்கிறது. ஆதித்யா இண்டஸ்ட்ரீஸ் கிராமப்புறங்களில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஐடி பார்க் அமைக்க ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. ராகவ் ஆதித்யனிடம் வந்து, ஆதித்யா, நம்ம திட்டத்துக்கான நிலம் தெற்கே ஒரு சின்ன கிராமத்தில் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு பழைய கோயில் நிலப்பிரச்சனை இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. அந்த நிலத்தை எப்படியாவது நம்ம கையில் கொண்டு வரணும். கவர்மெண்ட் சப்போர்ட்டில் இருக்கோம். நீங்கள் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு வாரம் அங்கே தங்கி அந்த பிரச்சனையை முடிக்கணும். ஆதித்யனுக்கு கிராமம், மண் வாசனை இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு சுத்தமான விரைவான நகர வாழ்க்கை தான் பிடிக்கும். இருப்பினும் நிறுவனத்தின் எதிர்காலத்திற்காக அவன் அந்த பயணத்திற்காக தயாராகிறான். கிராமத்தின் தென்றல் காற்று போல இருக்கும் அவள். தாமரை, வயது 24. விருதுநகர் மாவட்டத்தின் ஒரு வறண்ட கிராமமான மணல்மேடு தான் தாமரையின் உலகம். அந்த மண் அவளது தாயின் கருவறை போல் புனிதமானது. அங்கே அவள் ஒரு தன்னார்வ பள்ளியில் ஏழை பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறாள். அந்த கிராமத்தின் மையமே அங்கிருக்கும் பழமையான காளியம்மன் கோவில்தான். அந்த கோயில் பூமிதான் இன்று ஆதித்யன் குறிவைக்கும் இடம். தாமரை பார்ப்பதற்கு மிகவும் எளிமையானவள். எப்போதும் பருத்தி சேலையும் கையில் சுவடிகள் ஏந்தியபடியும் இருப்பாள். ஆனால் அவளது கண்களில் ஒரு அணையாத தீ இருக்கும். தன் கிராமத்தை, தன் மக்களை காக்க எதையும் செய்ய துணிபவள். அந்த கிராமத்தின் பெரியவர் சுந்தரம் தாத்தா. தாமரையின் தாத்தா முறை. பாரம்பரியத்தின் பாதுகாவலன். இவர்தான் கோயில் நிலத்தின் பொறுப்பாளர். ஆதித்யன் தனது சொகுசு காரில் கிராமத்திற்கு வந்து சேர்கிறான். மண் சாலைகள், ஆங்காங்கே மேயும் மாடுகள், கிராமத்து மனிதர்களின் மெதுவான நடை, இவை அனைத்தும் ஆதித்யனுக்கு எரிச்சல் ஊட்டுகிறது. அவன் கிராமத்தின் மைய பகுதிக்கு செல்கிறான். அங்கு கோயிலுக்கு முன்னால் மக்கள் கூட்டம் கூடியிருக்கிறது. மத்தியில் தைரியமான குரலில் தாமரை பேசி கொண்டிருக்கிறாள். இந்த மண்ணு நம்ம கோயில் பூமி. நம்ம தலைமுறையா வணங்கின இடம். பணம் பார்க்க வந்த இந்த நகரத்து முதலாளிகளுக்கு இதை எழுதி கொடுக்க ஒருபோதும் விடமாட்டோம். அம்மன் நம்ம பக்கம் இருக்கா. ஆதித்யன் காரிலிருந்து இறங்கும்போது அவனது விலையுயர்ந்த லெதர் ஷூக்கள் கிராமத்து சேற்றில் பதிகின்றன. எரிச்சலுடன் அவன் கூட்டத்தை நோக்கி நடக்கிறான். யாரும் கத்த வேண்டாம். நான் வந்திருக்கிறது நிலத்தை அபகரிக்க இல்லை. சட்டப்படியாக சந்தை மதிப்பை விட 3 மடங்கு அதிகம் பணம் கொடுத்து வாங்க தான் வந்திருக்கேன். தாமரை அவனை நேருக்கு நேர் பார்க்கிறாள். அவனது கண்களில் அதிகாரமும் திமிரும் தெரிந்தது. அவனது பாரம்பரிய உடை கூட அவளுக்கு ஒரு போலியான தோற்றமாகத்தான் தெரிந்தது. தீவிரமான தாமரை, சட்டம், சந்த மதிப்பு இதெல்லாம் நகரத்துக்கு தான் பொருந்தும் ஐயா. இந்த மண் விலையில்லாதது. இது வியாபாரம் இல்லை, இது எங்களோட நம்பிக்கை. நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இங்கே நிற்கக்கூடாது. திரும்பி போங்க. ஆதித்யனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. இதுவரை எந்த இடத்திலும் எந்த பெண்ணாலும் இந்த அளவுக்கு அவமதிக்கப்படவில்லை. ஆதித்யன் சிரிப்புடனே, இது ஒரு அரசாங்க திட்டம். உங்கள் பிடிவாதம் ஒரு வாரம்தான் தாங்கும். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் இந்த நிலம் எனக்கு சொந்தமாகும். இதை ஒரு சவாலாக எடுத்துக்கிறேன். பார்ப்போம் இந்த கிராமத்து மனப்பான்மை எப்படி என் வணிக யுத்தியை எதிர்த்து நிற்குதுன்னு. தாமரை ஆதித்யனை பார்க்கிறாள். அவனது கண்கள் அவளை அச்சுறுத்தவில்லை. மாறாக ஒரு வித்தியாசமான ஈர்ப்பை கொடுத்தது. ஆனால் தன் இலக்கை துளியும் மறக்கவில்லை. தாமரை உறுதியுடன், ஒரு கிராமத்து மனுஷியோட சவாலை ஏற்றுக்க துணிஞ்ச முதல் நகரத்து முதலாளி நீங்கள் தான். எங்கள் மண்ணு உங்களை ஜெயிக்க விடாது. கதையின் முதல் மோதல் முடிவுக்கு வந்தது. இப்போது இருவரும் நேருக்கு நேர் மோதுவதற்கு ஒரு வாரம் அவகாசம் உள்ளது. ஆதித்யன் கிராமத்திலேயே ஒரு பழைய பங்களாவில் தங்குகிறான். ஆதித்யனின் கிராமத்தில் தங்கியிருந்த பழைய ஜமீன் பங்களா மிகவும் மோசமான நிலையில் இருந்தது.
நகரத்து வசதிகளுக்கு பழகிய அவனுக்கு முதல் நாள் இரவே பெரும் சோதனை. மின்சாரம் இல்லை, மொபைல் சிக்னல் இல்லை, தூசியும் வெப்பமும் அவனை மிகவும் சோர்வடைய செய்தது. மறுநாள் காலை ராகவ் அலைபேசியில் அழைக்கிறான். என்ன ஆதித்யா, இன்னும் கிளம்பலையா? அந்த பொண்ணு தாமரையா? பிடிவாதக்காரன்னு நியூஸ் வருது. பணத்தை கொடுத்து முடிச்சுட்டு வந்துருங்க. இந்த கிராமத்தில் ஒரு வாரம் இருக்கிறதெல்லாம் உங்கள் இமேஜுக்கு நல்லதில்லை. இந்த பொண்ணு பிடிவாதம் காட்டுறத அவளுக்கு கிராமத்தில் மீது இருக்க அக்கறையினால இல்லை, என் அதிகாரத்தை எதுக்கணுன்றதுக்காக தான். இந்த சவால் எனக்கு தேவை. ஒரு வாரத்தில் அந்த நிலத்தை நான் வாங்கியே தீருவேன். நான் இங்கேயே தங்க போகிறேன் என்றான் ஆதித்யன். ஆதித்யன் தான் தங்கியிருக்கும் பங்களாவை சுற்றியுள்ள கிராம மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ள முடிவு செய்கிறான். தனது வழக்கமான நிர்வாக யுத்திகளை பயன்படுத்தாமல் மக்களின் தேவைகளை அறிந்து கொள்ள நினைக்கிறான். தாமரை கோயில் நிலம் கைவிட்டு போகாமல் இருக்க கிராமத்து இளைஞர்களை ஒன்று திரட்டி ஒரு போராட்டம் நடத்த திட்டமிடுகிறாள். தாமரை தாத்தாவிடம், அந்த ஆதித்யன் வெறுமனே பணத்தை வீசிட்டு போக மாட்டான், அவன் ரொம்ப புத்திசாலி தாத்தா. நம்ம மக்களோட அடிப்படை தேவைகளை அறிஞ்சு அதை நிறைவேற்றுறது போல நடித்து நம்மள ஏமாத்த பார்ப்பான். சுந்தரம் தாத்தா என்ன யோசித்தாரோ? உன் தைரியம் இந்த மண்ணுக்கே பெருமை தாமரை. ஆனால் அவன் வெறும் பிஸ்னஸ்மேன் இல்லை, அரசியல்வாதிகளோட பலமும் அவனுக்கு இருக்குது. ஜாக்கிரதையாக இரு. முதல் சந்திப்பு. மதியம். ஆதித்யன் கிராமத்தின் குளக்கரையில் தன்னுடைய லேப்டாப்பில் வேலையாக இருக்கிறான். அப்போது தாமரை அங்கிருக்கும் சில பெண்களுக்கு இலவசமாக பாடம் சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறான். அவளுடைய குரலில் இருக்கும் தெளிவும் சொல்லும் விதத்தில் இருக்கும் அன்பும் ஆதித்யனை ஈர்த்தது. சிறிது நேரம் கழித்து ஆதித்யன் பசி தாங்காமல் கிராமத்தில் இருக்கும் ஒரே டீ கடைக்கு செல்கிறான். அங்கே சுட சுட சர்க்கரை அதிகம் போடாத ஒரு காஃபி கேட்கிறான். டீ கடைக்காரர் குழம்பி பார்க்கிறார். அப்போது தாமரை அங்கே வருகிறாள். அவளது கையில் கஞ்சி நிறைந்த ஒரு பாத்திரம் இருந்தது. இந்த கிராமத்தில் சர்க்கரை கம்மியான காஃபி கிடைக்காது, ஆனால் உடம்புக்கு ஆரோக்கியமான கம்மங்கூழ் கிடைக்கும். நகரத்து முதலாளியாக இருந்தாலும் இங்கே இதுதான் உணவு. வேணும்னா குடிங்க, பணம்லாம் தேவையில்ல, ஆனால் மரியாதையோடு குடிக்கணும். ஆதித்யனுக்கு அவள் பேச்சு கோபத்தை வரவழைத்தாலும் அவனது உடல் பசியை அடக்க முடியவில்லை. தாமரை அவனிடம் கம்மங்கூழை நீட்டுகிறாள். என்னோட மரியாதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். நான் வாங்க வந்த நிலத்துக்கான அட்வான்ஸாக நினச்சி இதை வாங்கிக்கிறேன் என்று அவளை நிமிர்ந்து பாராமல் ஆதித்யன் கூறுகிறான். அதை கேட்ட தாமரை, இந்த பூமியில் இருக்க எல்லாத்தையும் பணத்தால் அளக்க முடியாதுங்கிறத முதல்ல கற்றுக்கோங்க. ஆதித்யா, கூழை மரியாதையோடு குடிங்க. ஆதித்தன் அந்த கூழை குடிக்கிறான். அது அவனது உடலுக்கு புத்துணர்ச்சி அளித்தது. வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு ஆடம்பரமற்ற உணவு இவ்வளவு திருப்தியை கொடுத்தது. அன்றிரவு ஆதித்யன் தாமரையை பற்றி யோசிக்கிறான். அவளோ எளிமை ஆனால் அறிவு, பாரம்பரியம் ஆனால் துணிச்சல். அவனோ செல்வம் ஆனால் சோர்வு, அதிகாரம் ஆனால் அமைதியின்மை. தனக்குள் ஒரு வித்தியாசமான சலனம் ஏற்படுவதை ஆதித்யன் உணர்கிறான். அவன் இந்த பயணத்தின் நோக்கத்தை மறக்கவில்லை என்றாலும் தாமரையின் மீதான பிடிவாதமான கோபம் மெல்ல மெல்ல ஒரு மரியாதையாக மாறத் தொடங்குகிறது. 2 நாட்களுக்கு பிறகு ஆதித்யன் தனது வணிக யுத்திகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு வேறு விதமாக செயல்படத் தொடங்குகிறான். அவன் ராகவிடம் பேசி தனது ஐடி பார்க் திட்டத்தை வேறு கோணத்தில் மாற்றுமாறு கேட்கிறான். ராகவ், அந்த கிராமத்து நிலத்தை நம்ம வலுக்கட்டாயமாக பிடுங்கக்கூடாது. அவங்களோட கலாச்சாரம் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் அவங்களுக்கு இந்த திட்டத்தில் விருப்பம் இருந்தால் மட்டுமே நம்ம முன்னெடுக்க வேணும். கிராம மக்களோட நம்பிக்கையை பொறுத்து தான் முதல் படி. ஆதித்யன் கிராமத்தில் இருக்கும் குறைபாடுகளை பட்டியலிடுகிறான். குழந்தைகள் படிக்க போதுமான மின்விளக்குகள் இல்லை, கிராமத்தின் குளத்தில் அடைப்புகள் ஏற்பட்டுள்ளது, மருத்துவமனை வசதிகள் போதவில்லை. அவன் தனது நிறுவனத்தின் தொண்டு பிரிவை கொண்டு கிராமத்திற்கு உடனடியாக உதவிகளை செய்ய தொடங்குகிறான். ஒரு நாள் இரவு தாமரை தனது பள்ளிக்கான பாட புத்தகங்களை தூக்கி கொண்டு வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். அந்த சாலை மின்சாரம் இல்லாததால் 2 காணப்பட்டது. திடீரென அவளது காலில் ஒரு கல் இடற புத்தகங்கள் கீழே சிதறின. அப்போது இருட்டில் ஒரு வலுவான கரம் அவளை தாங்குகிறது. அது ஆதித்யன். அவன் தனது டார்ச் லைட்டை ஆன் செய்து கீழே கிடக்கும் புத்தகங்களை அவளுக்காக எடுக்கிறான். ஏங்க தாமரை, பாதுகாப்பாக போக வேணாமா? இந்த பக்கம் வர்றப்போ ஏன் கூட ஒரு ஆள் கூட்டிகிட்டு வரலாம்ல? நான் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை, தனியாக போகிறது எனக்கு பழக்கம்.
அவர்கள் இருவரும் புத்தகங்களை எடுத்தபோது அவர்களின் கைகள் லேசாக உரசி சென்றன. ஒரு சிறிய மின்சாரம் பாய்ந்தது போல் இருவரும் உணர்ந்தார்கள். உங்க தைரியத்தை நான் மதிக்கிறேன் தாமரை. ஆனால் சில நேரங்களில் வெளிச்சம் நமக்கு தேவைப்படும். இந்த கிராமத்துக்கு வெளிச்சம் தேவை. தாமரை ஆதித்யனை நேருக்கு நேர் பார்த்தாள். அவன் கண்களில் இருந்த அதிகாரம் இப்போது ஒரு அக்கறையாக மாறியிருந்தது. உங்களோட இந்த உதவி நிலத்தை கைப்பற்ற ஒரு வியூகமா, இல்லைன்னா உண்மையாகவே அக்கறையான்னு எனக்கு தெரியல மிஸ்டர் ஆதித்யா. முதல்ல வியூகமாக தான் ஆரம்பிச்சது. ஆனால் உன்னை பார்த்த பிறகு, நீங்கள் இந்த மண்ணுக்காக போராடும் விதத்தை பார்த்த பிறகு என் மனசு மாறிடுச்சு. உனக்கு எப்படி வெளிச்சம் தேவையில்லையோ அப்படி தான் எனக்கும் அன்பு தேவையில்லைன்னு நினச்சேன். ஆனால் இப்போது எனக்கு புரியுது, எல்லா இருட்டையும் அன்பால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு. தாமரைக்கு ஆதித்யனின் வார்த்தைகள் ஒருவித அமைதியையும் அதே சமயம் குழப்பத்தையும் கொடுத்தது. மறுநாள் கிராம குளத்தில் இருந்த அடைப்பை நீக்கும் வேலையை ஆதித்யன் தனது ஊழியர்கள் மற்றும் கிராம இளைஞர்களுடன் சேர்ந்து செய்கிறான். தாமரையும் சுந்தரம் தாத்தாவும் இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆதித்யன் சேற்றில் இறங்கி வேலை செய்கிறான். வேலையின் முடிவில் ஆதித்யனின் கைகளில் பல இடங்களில் சிராய்ப்புகள் ஏற்பட்டிருந்தன. தாமரை யாரும் கவனிக்காத நேரத்தில் அவன் அருகில் செல்கிறாள். அவளது கையில் நாட்டு மருந்து கலந்த மஞ்சள் இருந்தது. நாகரிகம் தெரிஞ்ச முதலாளிங்க சேத்துல இறங்கி வேலை செய்ய மாட்டாங்களே, தாமரை மெதுவாக கூற, ஆதித்தன் அதை சிரித்தபடியே, நான் இப்போ ஒரு கிராமத்து மனுஷனாக இருக்க விரும்புகிறேன். தாமரை தயக்கத்துடன் அவனது கையில் மெதுவாக அந்த மஞ்சளை பூசுகிறாள். அந்த தொடுதலின் இதமும் காதலும் ஆதித்யனின் வழியை மறக்க செய்தது. மஞ்சளை போட்டு நகர பார்க்க ஆதித்யன் தாமரையை கைகளை பிடித்து, இந்த மஞ்சள் ஒருவேளை என் காயத்தை குணப்படுத்தாமல் போகலாம், ஆனால் உங்களோட அக்கறை என்ற தாமரையின் கண்களை பார்க்க வெட்கத்துடன் கைகளை விடுவித்து கொண்டு, காயத்துக்கான மருந்தை தான் போட்டேன், வேற எதுக்கும் விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவள் விலகி செல்ல முயல ஆதித்யன் அவளது சேலை முந்தானியை லேசாக பிடிக்கிறான். என் தொழில் சாம்ராஜ்யத்தை நான் சூரியன் போல பிரகாசமாக வச்சுருக்கேன், ஆனால் என் மனசு ரொம்ப இரண்டு கிடக்கு தாமரை. நீ அந்த சூரியன் உதிக்க ஒரு காரணமாக இருப்பியா? தாமரை அவன் கண்களில் தெரிந்த நேர்மையை கண்டு தன் மனதை இழக்கிறாள். நகரத்து ஆடம்பரத்துக்கும் தன் கிராமத்து தூய்மைக்கும் இடையில் இருக்கும் இடைவெளியை காதலால் கடக்க முடியும் என்று நம்புகிறாள். எல்லா சூரியனும் உதிச்சு அஸ்தமனம் ஆகணும் ஆதித்யா, ஆனால் இந்த பூமியில் இருக்கிற அன்பு மட்டும் எப்போதும் அஸ்தமனம் ஆகக்கூடாது. காதல் அரும்பு தொடங்கிவிட்டது. அன்றிரவு ஆதித்யன் பங்களாவில் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. தாமரையின் அருகாமையும் அவளது அக்கறையும் அவனை ஒரு புதிய மனிதனாக உணர வைத்தது. அவள் காட்டிய நாட்டு மருந்துக்கு இணையான இதத்தை உலகத்தில் எந்த சொகுசு வாழ்க்கையும் கொடுத்ததில்லை. அவன் பௌர்ணமி நிலா வெளிச்சம் விழும் தன் பங்களாவின் பால்கனிக்கு வருகிறான். அவன் அங்கிருக்கும் மண் தரையை பார்த்தபோது அங்கே தாமரை தூங்காமல் அமர்ந்திருப்பதை பார்க்கிறான். அவள் தன் பள்ளி மாணவர்களுக்காக பாடல்களை உருவாக்கி கொண்டிருந்தாள். ஆதித்யன் சத்தம் போடாமல் அவள் பின்னால் சென்று அவள் எதிரே இருந்த படிக்கட்டில் அமர்கிறான். இந்த கிராமத்தில் ஒருத்தர் கூட தனியாக இல்லைன்னு நினைக்கிறேன். நிலா வெளிச்சம் கூட துணையாக இருக்குது. தாமரை அவனை பார்த்து சிரிக்கிறாள். அது ஒரு வெகுளித்தனமான சிரிப்பு. இந்த மண் என்னோட உலகம் ஆதித்யா. என்னோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்துக்கும் இந்த நிலா சாட்சி. நீங்கள் எதுக்கு தூங்காமல் இருக்கீங்க? நகரத்தில் பகலில் மட்டும்தான் வேலை பார்ப்பீங்களாமே. அதை கேட்ட ஆதித்யா, உன்னோட உலகம் இவ்வளோ அழகாக இருக்கிறப்ப எப்படி தூக்கம் வரும்? நான் சென்னையில் இருக்கும்போது இரவுகள்னால் வெளிச்சம், இரைச்சல், வேகம்னு தான் இருக்கும். அமைதியோ நிலவோ தெரியாது. ஆதித்யன் தாமரை அருகில் அமர்கிறான். அவளது கைகள் அருகில் இருந்தன. நான் ஒரு தொழிலதிபர் தாமரை. என்னோட ஒவ்வொரு நிமிஷமும் பணத்துக்காகவும் பேரரசுக்காகவும் தான் செலவாகும். என்னோட இதயம் இவ்வளோ வேகமாக இவ்வளவு அமைதியாக ஒருத்திய பார்க்க துடிக்கும்னு நான் கனவுல கூட நினச்சதில்ல. அவன் மெதுவாக தாமரையின் கையை பிடித்து தன் இதயத்தின் மீது வைக்கிறான். நான் கொண்டு வந்த கோடி ரூபாய் பணத்தில் இந்த கிராமத்தை வாங்க முடியாதுன்னு நீ சொன்னப்ப நான் சிரித்தேன். ஆனால் நீங்கள் என்னோட இதயத்தை ஒரு சலனத்தாலேயே முழுசாக வாங்கிட்டீங்க. நான் தோத்துட்டேன். தாமரை கண்களில் நீர் கோர்க்கிறது. அவன் கையில் இருந்த வலிமையையும் அதே சமயம் அவனது இதயத்தில் இருந்த மென்மையையும் அவள் உணர்கிறாள்.
அந்த தருணம் வார்த்தைகளின்றி ஆழமானது. நிலவொளியின் சாட்சியில் அருகில் இருந்த செம்மண் வாசனைக்கு நடுவில் ஆதித்யன் தாமரையின் முகத்தை தன் கைகளில் ஏந்தி அவளது நெற்றியில் மிகவும் மென்மையாக ஒரு முத்தம் கொடுக்கிறான். அது வெறும் ஸ்பரிசமல்ல, அவளது தூய்மைக்கு அவன் கொடுத்த மரியாதை. பின்பு அவளது உதடுகளில் ஒரு ஆழ்ந்த காதலை பரிமாறுகிறான். இந்த பிடிவாதக்கார நகரத்து முதலாளி இந்த மென்மையான கிராமத்து தாமரையின் இதயத்தில் நிரந்தரமாக இடம்பெற துடிக்கிறான். தாமரை முத்தத்திலிருந்து விலகி அவனை அணைத்துக் கொள்கிறாள். இந்த காதல் ஒரு சூறாவளி மாதிரி இருக்கு ஆதித்யா. உங்களால் தான் வந்தது, ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணவும் உங்களால் தான் முடியும். ஆதித்யன் அவளை தன் நெஞ்சோடு அணைத்தவாறே, இது கட்டுப்பாடு இல்லை தாமரை, இது விடுதலை. என் பிஸ்னஸ் கூட்டங்கள், என் உலக பயணம், இது எல்லாமே இனிமே உன்னை சுற்றி தான் இருக்கும். நீ தான் என்னோட புதிய சாம்ராஜ்யம். அவர்கள் இருவரும் சிறிது நேரம் அமைதியாக நிலவை பார்த்தபடி கட்டி அணைத்திருக்கிறார்கள். இருவேறு துருவங்கள் இப்போது ஒரே புள்ளியில் சங்கமித்து விட்டது. ராகவன் திடீரென்று வருகிறான். அதே நேரத்தில் ஆதித்யன் நிலத்தை வாங்குவதில் மெத்தனமாக இருப்பதைக் கண்டு ராகவ் பதற்றமடைகிறான். அவன் நேரடியாக அந்த கிராமத்துக்கு விரைந்து வருகிறான். ராகவ், ஆதித்யன் மற்றும் தாமரை இருவரும் நிலவொளியில் மிக நெருக்கமாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். ஆதித்யா, இது என்ன? இங்கே என்ன நடக்குது? ஒரு முக்கியமான பிஸ்னஸ் டீலை முடிக்க வந்தீங்க, ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணோட விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களோட இமேஜை நீங்களே கெடுத்துக்காதீங்க. இந்த திட்டம் இந்த பொண்ணால் நின்று போகக்கூடாது. தாமரை உடனே ஆதித்யனிடமிருந்து விலகி நிற்கிறாள். நகரத்தின் கடினமான யதார்த்தம் மீண்டும் அவர்களின் காதலை பிரிக்க துடிக்கிறது. இனி என்ன நடக்கும்? ஆதித்யன் ராகவின் வார்த்தைகளை ஏற்று காதலை புறக்கணிப்பானா? தாமரை ஆதித்யனின் உண்மை நிலையை அறிந்து அவனது காதலை சந்தேகிப்பாளா? ராகவ் இந்த காதலை பிரிக்க ஏதாவது சதி செய்வானா? மிகவும் உணர்ச்சிகரமான மோதலை நோக்கி கதை நகர்கிறது. அடுத்த பகுதிக்கு தயாராகலாமா?